சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் வடிவேல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த இந்தியாவுக்கு எதிரான வரி 25ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். திடீர்னு 50% வரின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் அவர் போன போக்கில் மனம் போன போக்கில் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்தியாவும் அமைதி காத்துட்டே இருக்கு. எதுவும் மோடி பெரிய அளவில் ஒரு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய பேச்சுக்கள் இருக்கு. ஆனால் அவர் நேற்று பேசியிருந்தார், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்தியாவின் விவசாயிகளுக்கு நான் துரோகம் பண்ணிட மாட்டேன், வெளியிலேருந்து பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ண எந்த ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு நலனை காக்கிறத கூட காட்டிலும் உங்களுக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் விவசாயிகளுக்கு அப்படின்னு மோடி பேசியிருந்தார். அந்த இடத்துல அவர் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்றதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. இப்போது அந்த மோடி ட்ரம்ப் அவங்களுடைய நட்பு அப்படின்னு ஒரு ஒரு மிகச்சிறந்த நண்பர்கள் இருவரும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நண்பர் ட்ரம்ப் அங்கே ஒரு மீட்டிங்கில் முக்கியமான சிஇஓலாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. அதில் இந்த மெட்டா, கூகுள், என்விடியா போன்ற அந்த நிறுவனங்களுடைய சிஇஓலாம் கூப்பிட்டு பேசும்போது சொல்கிறாரு. பேசும்போது 3 ஒரு விதிகளை அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சைனாவில் எந்த ஒரு பொருளையும் செய்யாதீங்க 1. 2வது, இந்தியர்களை வேலைக்கு எடுக்கவே எடுக்காதீங்க அப்படின்றார். 3, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே அமெரிக்காவில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் நான் உங்களை அமெரிக்காவின் தேச பக்தர்களாக நான் உங்களை கருதுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணாதான் அவர் அமெரிக்கா தேச பக்தர். ரைட், ஓகே, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட், ஓகே. அதை எங்கே சொல்லணும்னு தெரியலையே அவருக்கு. இந்தியர்களை வேலைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. சொல்கிற அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்க 50% மேலே இருக்கவங்க எல்லாமே இந்தியர்கள்ட்டே போயிட்டு இந்தியர்களை வேலைக்கு எடுக்காதீங்க அப்படின்றார் இவர் மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளவு நாள் அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு அந்த இந்தியர்கள் இருக்கும்போது அப்போ சுகமாக இருந்துச்சு. இவ்வளவு நாட்கள் இந்தியர்கள் உழைத்து அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு கொடுத்தாங்க. அப்போது நல்லா இனிச்சது ட்ரம்ப் அவர்களுக்கு. இப்போ இந்தியா வளர்ச்சி அடையுது, இந்தியர்களை தாண்டி இந்திய நாடு வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு போல. அதனால தான் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சைனாவை காட்டிலும் இந்தியாவை ரொம்ப குறிவைக்கிறாரு. ஏன்னா சீனா கூட படிப்படியாக தான் இந்த எக்கனாமியில் ஜிடிபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா பல்க் ஜம்ப் அடிக்குது. அப்படியே கிட்டத்தட்ட நம்ம முதல் ட்ரில்லியன் அடைவதற்கு 69 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்து 69 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 1 ட்ரில்லியன் முதல் ட்ரில்லியன் நம்ம அடைகிறோம் எக்கனாமி இந்த ஜிடிபியில். இப்படி 1, 2, 3ன்னு இப்போ 4.9 ட்ரில்லியனில் இருக்கும். இன்னொரு 6 மாதத்தில் அது 5 ட்ரில்லியனை கூட மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, செகண்ட் சீனா, தேர்ட் ஜெர்மன் இருக்கு, 4th இந்தியா இருக்கு. ஜெர்மனை பீட் பண்ணி அடுத்து இந்தியா மிக விரைவாக வரப்போகுது. இப்போ இப்படி அசுர வேகத்தில் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்ததுன்னா நம்ம அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குமேனு ஒரு எண்ணம் ட்ரம்ப். இன்னொன்று, நம்ம காலமான எதிரியாக இருக்கக்கூடிய ரஷ்யாவின் உற்ற நண்பனா வேற இருக்குது இந்தியா. இது கண்டிப்பாக நமக்கு ஆபத்தா முடிகின்றனால தான் அடுத்தடுத்து வரிகளை விதிக்குது ஒரு பக்கம். இவர் இப்படி வரி விதிக்கிற என்ன ஆகும்னா, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். இந்தியாவில் நம்ம எப்படி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்க முடியும்னு மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் ட்ரம்ப் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. ஆனால் எந்த இடத்திலும் மோடி பின்வாங்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் எது வந்தாலும் நான் அதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரம்ப் ரொம்பவே இந்தியர்களை உள்ள அங்கே அலோவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டிகிட்டே தான் இருக்காரு. காரணம், அவர் என்னதான் 1000 கதைகள் சொன்னாலும், அதாவது கடந்த 5 வருடங்களில் ஹெச்எம்டி விசா, நேட்டோ ஹெச்எம்டி விசாவில் 72% பேர் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னா அது இந்தியர்கள் தானா. இந்தியர்கள் தாண்டா அவங்கள ரூல் பண்ணுறதே. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நீ அமெரிக்காவை 1000 சொல்லு, நாங்கள் அதில் பெருசு இதில் பெருசுன்னு நீ இந்தியாவை நேர்முகமாக எதிர்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா ஏன் அங்கே உள்ளே இருக்கான், உன்னை எந்த வகையிலையும் காலி பண்ணிவிடுவான். அதுக்கு நாங்கள் இது ஒரு எச்சரிக்கைலாம் கிடையாது, எச்சரிக்கை மாதிரி தான். ஏன்னா இவ்வளவு நாள் எங்களுடைய உழைப்பு தேவைப்பட்டுச்சு, உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவைப்பட்டது, அப்போது இனிச்சது உங்களுக்கு. ஆனால் இப்போது இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்கலன்றதுக்காக நீ இந்தியாவை எதிர்க்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய உனக்கு எதிராக கிளம்ப மாட்டானா? ஏன் உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியே பேசினாங்க, ஹேலோன்றவங்க பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்கிறாங்க, நம்ம ஒரு நட்பு நாடாக வளர்ந்துட்டு இருக்கு இந்தியா, அதையே நீங்கள் எதிர்க்கிறீங்க. அங்கே சீனாவை தானே நம்ம பார்க்கணும், அவங்கள தானே எதிர்க்கணும், நீங்கள் இந்தியாவை போய் தேவையில்லாமல் மோதுறீங்கன்னு அந்த கட்சியினுடைய நிர்வாகியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் வளர்ச்சி ட்ரம்புக்கு சுத்தமாக பிடிக்கல. 1000 தான் இருந்தாலும் அந்த வெள்ளைக்கார எண்ணம் இருக்கத்தானே செய்யும். ஸோ அந்த எண்ணத்தில் அவர் இப்படி சொல்கிறாரு. நீ இப்படி சொன்னாலும் 72% பேர் 5 வருஷத்தில் ஹெச்எம்டி விசா வாங்கிட்டு இந்தியா உள்ளே வந்துட்டான். உங்களை ரூல் பண்ணுறதே இந்தியன்ஸ் தான், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கான்னு பேருக்கு என்ன வச்சுக்கலாம். இந்தியாவை புறம் தள்ளி விட்டு நீங்கள் எதையும் செய்யலாம்ன்றது நினைக்கிறதெல்லாம் அது 1947க்கு முன்னாடி, இப்போ கிடையாது. ஏன்னா முதல் ட்ரில்லியன் நாங்கள் ஜிடிபியில் வர்றதுக்கு 69 வருடங்கள் ஆயிருக்கலாம் சுதந்திரத்திற்கு பிறகு. அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு ஏறி வரணும்னா என்ன காரணம்? எங்களுடைய உழைப்பு, இந்தியர்களுடைய உழைப்பு. உழைச்சு முன்னேறு, நீ சரிசமம் போகுது. அதை விட்டுட்டு இப்படி
கீழ்த்தனமான புத்தியோட அமெரிக்கா இன்னைக்கு இல்லைங்க, அவன் என்னைக்குமே அப்படிதாங்க. அமெரிக்காக்காரன் புத்தியை மாற்றவே முடியாது. எவன் வளர்ந்தாலும் பிடிக்காது. ஒன்று அங்கே என்ன இருக்கா, இந்த ஒரு இடத்துல வடிவேல் சொல்லுவார்ல, ஆமாம் ஆமாம் நீ காட்டுவேன், உன் வீட்டில் வந்து நகை நட்டு இருக்குன்னு உன் வீட்டு பீரோல் திறந்து காட்டுச்சோன்னா காட்டுவியா? அது மாதிரி இங்கே என்ன இருக்குது, அங்கே பாம்பு இருக்குது, அங்கே அணுசக்தி இருக்குது, அங்கே வந்து தீவிரவாதி இருக்கான், இப்படி சொல்லி போய் குண்டுகளை போட்டு போட்டு அந்த நாடுகளை வந்து அடிப்பணியை வச்சு, இதுதான் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சி இவ்வளவு காலமாக இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கிட்ட அது பலிக்காது. ஏன்னா இந்தியா மீது நீ கை வைக்கும் ஒரு இதுவும் ஒரு நாட்டின் மீது கை வைக்கிறதுக்கு சமம். குறிப்பாக ரஷ்யான்னு ஒரு மிகப்பெரிய நாடு நமக்கு ஆதரவாக இருக்கும். அந்த நாடு இருக்கும் பட்சத்தில் தான் இன்றைய வரைக்கும் அமெரிக்கா யோசிச்சு எல்லா விஷயம் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 50% டேரிஃப்னு சொல்கிற எடுத்து பாம்பு வரும் பாம்பு வரும் வெளியே எடுத்து விட மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். போட்டுட்டு போ, நடக்கிறத பார்ப்போம், நீ போட்டுட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணு, அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஏங்க 35 கோடி மக்கள் தொகை வச்சுட்டா டாலர் வச்சிருக்கான். டாலர்ன்ற மதிப்பு கரன்சி ஒரு பக்கம் பொருளாதார அடிப்படையில் வளர்ச்சி, ஒரு பக்கம் வெப்பன்ஸ், இந்த ஆயுதங்கள்லாம் அவன் ஆயுதங்களை வச்சு நேரடியாக மோத போகிறது கிடையாது அமெரிக்கா அந்த ஒரு காலத்திலும். இனிமேல் முன்னாடி வேணால் அடிச்சுட்டு இருக்கலாம், இனி அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் அடிச்சிட முடியாது. நம்ம ஒன்றும் பழைய இந்தியா கிடையாது. நம்மக்கிட்டையும் தரையிலும் இருக்குது, வானத்திலும் இருக்குது, கடலிலும் இருக்குது. நம்மளாலே அடிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு அதை காட்டிலும் பக்கவளமாக நமக்கு சில நாடுகளும் இருக்குது. நம்ம பிரேசில் இருக்கார் லூலா டா சில்வா, அருமையாக சொன்னார், நீ என்னதான் நீ எவ்வளோ நாள் வரி போட்டு போ, நான் எனக்கு ஒரு தேவை அப்படின்னா உன்னை நான் கூப்பிட மாட்டேன், அமெரிக்கா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று புட்டினை கூப்பிடுவேன், இல்லை சீனா அதிபரை கூப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா இந்தியாவுடைய மோடியை கூப்பிடுவேன், உன்னைய கூட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்காரு மோடி கிட்ட. லூலா டா சில்வா அவர்கள் 1 மணி நேரம் பிரேசிலுடைய அதிபர் பேசியிருக்காரு. இவன் பாட்டில் இஷ்டத்துக்கு வரியை போட்டுட்டு இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து, இவன் தான் ஆளா நம்ம ஆள் இல்லையான்ற மாதிரி சில உரையாடல்கள் இருந்திருக்கு. அடுத்தடுத்து எரிசக்தி வணிகங்கள் வர்த்தகங்கள் நம்ம எப்படி முன்னோக்கி போகலாம்ன்ற பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு. இப்படி ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டின் மீது தங்களுடைய வரி தாக்குதலை நடத்தினால், பெரும் மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு நம் நாட்டின் பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் கேட்டு ஒரு அணுவும் நகர்ந்தால் அந்த நாடு தாக்கு பிடிக்காது. 35 கோடி மக்கள் தொகை கொண்ட உன்னுடைய நாடு, அவன் நீ சொல்றதை கேட்க போறதில்ல எல்லாரும், அதில் 11 எதிர்பார்க்க, அவன் கட்சிக்காரனே எதிர்பார்க்கான், ட்ரம்பனுடைய கட்சிக்காரனே. இங்க 140 கோடி மக்கள்ல 40 கோடிகளை விட்டு தள்ளுங்க, சில தரதல்கள் திருந்தாது, இந்தியான்ற உணர்வு வராது. முதல்ல இந்தியா தேசம்ன்ற ஒரு எண்ணம் இன்னமும் சில பேருக்கு நம்ம நாட்டிலே கிடையாது. ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை பேர் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் மூஞ்சில காரி துப்பலாம் போல இருக்கு. அவன் எழுதுறான், அதை எழுதிட்டு இந்த மாதிரி வரி விதிக்குது இந்தியா மேல அமெரிக்கான்னு போட்டுட்டு, கட்சி ரீதியா தாண்டி அவர் பாரத பிரதமர் மோடி, அவர் ரொம்ப ஏதோ தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இப்படி தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு, ட்ரம்ப் வந்து சிரிச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுற வெக்கமா இல்லை? இந்தியாவில் தானே இருக்கீங்க, அதுவும் தமிழ்நாட்டில். வெக்கங்கட்ட பத்திரிகையா இருக்கு. அந்த பத்திரிகையை பார்க்கும்போது பேர் சொல்லவே எனக்கு அசிங்கம், அந்த பத்திரிகை பேர் சொல்லக்கூடாது, அசிங்கம் பிடிச்ச பத்திரிகையா இருக்குது. ஒரு பாரத பிரதமரின் முகத்தை இப்படி நீ கீழ் நோக்கி போடுறது இந்தியாவே குதிக்கு குப்பையில போடுற மாதிரி. அது நாட்டுக்குள்ள 1000 அரசியல் இருக்கலாம், அதை தாண்டி ஒரு மற்ற நாடோடு இப்படி ஒரு இது நடக்கும்போது இதை ஒருத்தர் போட மாட்டானா, எடுத்து எவனோ ஒருத்தர் கிண்டல் பண்ண மாட்டானா இன்னொருத்தன்? அசிங்கமா இல்லை? முதல்ல இந்த இந்திய குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தமிழ் அதை தாண்டி இந்திய தேசம் அப்படின்ற உணர்வு வரவே மாட்டேங்குது. நம்ம தமிழரா தெலுங்கரா ஹிந்திக்காரா அதெல்லாம் தாண்டி இந்தியா உணர்வு ஏன் வர மாட்டேங்குது? இப்படி இதுலயும் ஒரு அப்படியே கொச்சைப்படுத்தணும் எதையாச்சும். நல்லா வாச்சார் நமக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சீனா 2000 சதுர கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருச்சு, கேட்குது கோர்ட்டு, எங்கப்பா தூக்கிட்டு போச்சு, டேப் வச்சு அளந்தியா, காட்டுப்பா கொண்டு வந்து ஆதாரத்தை கொடுப்பா, அதை காட்ட முடியல ராகுல் காந்தினால. அந்த ஆள் இங்க இருந்தா தானே, பாதி நேரம் போயிடுறாரு எங்காச்சும் ஃபிளைட்டை பிடிச்சு. முதல்ல இந்தியான்னு வரும்போது இந்தியா பக்கம் நிக்க கத்துக்கோங்க. முதல்ல உள்ளுக்குள்ள நீங்க 1000 அரசியல் பண்ணிட்டு போங்க, அதை யாரும் கேட்க போறது இல்லை, அரசியல். அதை தாண்டி நாடுகள்னு வரும்போது இந்தியான்னு என்ன முடிவெடுக்குதோ அப்படி நிக்கணும் பின்னாடி. அவன் தான் உண்மையான தேசபக்தன். இந்திய தாயின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அந்த தாயினுடைய பாலை அருந்திய உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்ன வேண்டாம். நம்ம நாட்டின் பிரதமர் எப்படி அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு பத்திரிக்கை பேர் வச்சிருக்காங்க. நல்லா தீ சொல்லிட போற ஏதாச்சும். குறிப்பா ட்ரம்ப் இப்படி பேசிட்டு இருக்க அந்த பட்சத்துல 1,25,000 மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு படிக்க போறாங்க. எங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க, படிக்கலாம் வர விடுற? இவனால தான் படிக்க முடியும், இவனால தான் எல்லாம் செய்ய முடியும், இவங்கிட்ட தான் திறமை இருக்கு, இவங்கிட்ட தான் மூளை இருக்கு, மூளைக்காரன் இந்தியாக்காரன் தேவைப்படுது உனக்கு எடுத்துக்கிற, நீ சரியான ஆளு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வேலையோட தூக்குறேன் அப்படின்னு சொல்லி பாரு பார்ப்போம். நீ பயப்பட நம்ம இந்தியாவில் பயப்படுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்களோ? பண்ண முடியாது. அமெரிக்காவில் மிக உயரமான இடங்கள்ல எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவன் இந்தியாக்காரன் தான். அவள் சீக்கிரத்தில் நீங்க அடிமட்டத்தில் ஒருத்தன் தூக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அது மேல்மட்டம் வரைக்கும் பாதிக்கும். எல்லா கீ பாயிண்டும் அவங்ககிட்ட தான் இருக்கு. நாடு வேணா அமெரிக்கான்னு இருக்கலாம், அந்த அமெரிக்காவின் மேல் பகுதிகளை இந்திய கொடி சூழ்ந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்தியர்களுடைய அங்கே டாமினேஷன் அதிகமாக தான் இருக்கான்னு வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு காட்ட மாட்டாங்க. இப்படி ட்ரம்ப் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகலாம். ட்ரம்ப் வந்து அவர் ஒரு மாதிரியான ஆள், அவர் நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. நான் தான் போகிறேன் நிப்பாட்னு ஒரு பக்கம் கத்துவார், எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லுவார். தள்ளி வச்சிருங்க அதை. இதெல்லாம் கூட முக்கியமான விஷயம். நம்ம அந்த அரசியலை கடந்து ஏன் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட வளைஞ்சு கொடுக்க மாட்டார்? விவசாய பொருட்கள் தானே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சில தற்கொலைகள் சொல்லுவீங்க. அந்த நாட்டினுடைய விவசாய பொருட்கள் இங்கே வருதுன்னா இந்த இந்திய நாட்டில் விவசாயம் பண்ற நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தீங்களா?
உனக்கு விவசாயம்னா தான் கண்ணுக்கே தெரியாத, அவன் கொடுக்குற பால், அவன் கொடுக்குற கோழிலேருந்து வர முட்டை, அவன் அறுவடை பண்ணுற அரிசி, இதெல்லாம் அவன் டேரெக்டாக இலைக்கு டேபிளில் இலைக்கு வந்துடும், நல்லா உட்காந்து சாப்பிட தெரியும். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வர்றா, அதில் அவனுக்கு என்ன இன்கம் வருது, அதை குடும்பம் நடத்த போதுமானது, அதெல்லாம் யோசிக்க கிடையாது. அது எங்கேருந்து வந்தால் என்ன நான் வாங்கிக்க போகிறேன், இவ்வளோ தான் இந்த தற்கொலைகளின் எண்ணம். ஆனால் மோடி அப்படி நினைக்கல. அது உள்ளே வந்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், குறிப்பாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்னு நினைச்சாரு. பருத்தி, சோளம், சோயாபீன்ஸு இதெல்லாம் அங்கேருந்து இறக்குமதி. அவர் அதை காட்டிலும் மிக ஒரு கூர்ந்த நோக்கத்தோடு அவர் வெளியே சொல்ல முடியாது. ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாகாதோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நாட்டிலுமே வந்துருச்சு. இப்போ யாருங்க பழைய மாதிரி அந்த குப்பைகளை தூவி விவசாயம் பண்ணுறது யாரு? அதுக்கு பேர் வச்சுட்டாங்க இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு புதுசு புதுசாக பேர் வைக்கிறானுங்க. இது ஒரு காலத்தில் வெறும் காய்கறிகள், வெறும் கனிகள் தான். நீங்க உரத்தை கொண்டு வந்து உள்ள போட்டு இப்போ எந்த ஒரு உரமும் போடாமல் பண்ணா அது ஆர்கானிக்கா, அது இயற்கையாகவே வர்றதாண்ட ஆர்கானிக். நீங்க இப்போ புதுசா பேர் வைக்கிறீங்க, ஏதோ கிட்டத்தட்ட குழந்தை பிறந்து 60 வருஷத்துக்கு அப்புறம் பேர் வைக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி அப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற உரத்தை எல்லாத்தையும் போட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மோடி எதற்காக அந்த நாட்டின் விவசாய பொருட்களை உள்ள விடலை அப்படின்னா, இங்க 10 பேருக்கு ஒருத்தர் கேன்சரால பாதிக்கப்பட போறான், பட்டுக்கிட்டு தான் இருக்கா, அது வெளியே தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதை அவன் எந்த அடிப்படையில் அந்த காய்கறிகளை விளைய வைக்கிறான்னு தெரியல. ஒரு 35 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் அதிகமாக அது படிப்பு ஒரு பக்கம், விவசாயம்ன்றது ரொம்ப கம்மியான அளவு தான். ஆனால் அவன் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுறான் அப்படின்னா அவன் எப்படி பண்ணிப்பான்னு யோசிச்சுப்பாரு. மேன் பவர் போட்டு பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் மாதிரி நம்ம தாத்தா, நம்ம அப்பா, பெரிய பல விவசாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கிறியா? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல், எல்லா கெமிக்கல் மூலமாக அந்த விவசாய பொருட்களை, இந்த மாதிரி காய்கறிகள், சோளம், சோயாபீன்ஸு, பருத்தி எல்லாத்தையும் அனுப்புறான்னு வச்சுக்கோ அங்க இருந்து. அதெல்லாம் எப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த உணவுப் பொருட்கள் உள்ள வரும் பட்சத்தில் இதை சாப்பிட்டு எல்லாம் கேன்சர் சாக போற இந்தியாக்காரனே ஃபுல்லா. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் உணவுப் பொருட்கள் உள்ள கொண்டு வரனால அதுல கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும், மிகப்பெரிய ஒரு தீங்கு இருக்கு அப்படின்றது. மற்ற பொருட்கள் நீ உள்ள விட வெளியே கொண்டு வர பத்தி பிரச்சனை இல்லை. உணவுப் பொருட்கள் வெளியில இருந்து வருதுன்னா அது உன்னை அழிக்க காத்து இருக்குது. நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு மேம்போக்கான ஒரு எண்ணம். வெளிநாட்டு பொருளை வாங்கினா அது ஒரு கெத்து. இந்த பொருள், இந்த ட்ரெஸ், இந்த சட்டை வாங்கியிருக்கேன், யூஎஸ் போல என்னமோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எனக்கு அமெரிக்கா செட் இது இதுல இந்த சைனா ப்ராடக்ட். இது ஒவ்வொரு வெளிநாட்டு பொருட்கள் சொல்லும் போது அவனுக்கு மோகம் அதிகம். இந்திய பொருட்கள் சொன்னாலே அப்படியே மூஞ்சியை சுழிச்சுக்குவான். இந்த எண்ணம் எப்போ போக போகுதுன்னு தெரியல இந்தியாக்கார மத்தியில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட விவசாய பொருட்கள் இங்கே இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா விவசாயிகள் பாதிக்க போறதை தாண்டி நம்ம தான் பாதிக்க போகிறோம். சந்தையில் வரும்போது எது வெளிநாட்டு பொருள், எது உள்நாட்டு பொருள்னு தெரியாது. திங்கிறது எல்லாம் வந்துடும், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே இப்படி ஒரு விவசாய பொருட்கள் உள்ள வருது அப்படின்னா அவன் கேன்சரை தானே நமக்கு கொடுக்குறான். நம்ம தெரிஞ்சுக்கோங்கடா. நீ எக்கடை கெட்டு போகிறது வரக்கூடிய தலைமுறைகள் இந்தியாவில் வாழணுமா வாழ வேண்டாமா? அவன் கொடுக்குற ஒவ்வொரு உணவுப் பொருளையும் கேன்சரை வெளியே சொல்ல முடியாது மோடினால. நான் சொல்றேன், அதனால தான் அவர் இந்த பொருட்களை மட்டும் உள்ள விடவே முடியாது என்னால, நீ எவ்வளவு வேணாலும் வரி விதிச்சுட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல 10 ஒருவருக்கு கேன்சர் வருமா? வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் தெரியல அந்த நமக்கு பெரிய லெவலில், ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளே இருக்கக்கூடிய 10 பேரில் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கேன்சர் வரத்தான் செய்யுது. இந்த சூழ்நிலை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அவர் அப்படி ஸ்டாப் பண்றாரு. இங்க சில தற்கொலைகள் அது தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, ஏன் உள்ள வரட்டும் போகட்டும் அப்படின்ட்டு மொத்தமா போயிடும் எல்லாம். ஆகஸ்ட் 31 ட்ரம்பினுடைய இந்த வரி விதிக்கு மத்தியில் ஆகஸ்ட் 31 சைனா போறார் மோடி. நீ உன் மங்குக்கு ஆரம்பிச்சுட்ட, நான் எக்காரணத்தை கொண்டு விவசாய பொருட்களை உள்ள விட முடியாது, நான் வேற மாதிரி டீல் பண்ணி நான் என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறேன், நீ வேலையை பாருன்னு ஆகஸ்ட் 31 சைனாக்கு போறாரு. அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டினை இந்தியா வர சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் வருவார். என்னதான் நமக்கு சைனாவை பிடிக்காதுங்க, அவனுக்கு நம்ம பார்டரில் தாங்க பிரச்சனை, அவனுக்கு நமக்கு அது மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. அதை தாண்டி பொருளாதார அடிப்படையில் நம்ம ஆசிய நாடுகள், நம்ம ரஷ்யா, சைனா 3 பேரும் கைகோர்த்துனாலே போதுங்க, 10 அவன் பங்காளி பிரேசில் இருக்கான்னு சொன்னா உடனே வந்துடுவார். இப்படிப்பட்ட நாடுகள், இந்த 3 நாடுகள் மக்கள் தொகை அதிகம் கொண்ட சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து ரஷ்யாவோடு கைகோர்த்தால் அமெரிக்கா ஜஸ்ட் 1 இயர் தான் தாக்கு பிடிக்காது, தூக்கி குப்பையில வீசிடும். அவனோட எக்கனாமி அப்படியே டவுன்ல போகும். பண்ண முடியும், ஆனால் அதற்கு ஒத்துழைப்பு தரணும். அந்த சைனாவுடைய அதிபர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு எல்லை பிரச்சனையா அது ஓகே, அது நீ அவங்க சண்டை போட்டு அது வேற, அதை கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாம். அதை தாண்டி பொருளாதார அடிப்படையில் இந்த போரை காட்டிலும் இந்த போர் ரொம்ப கொடியது. ஏன்னா விவசாய பொருட்கள் மூலம் ஒரு நாட்டையே அழிக்கலாம்னு அமெரிக்கா நினைக்கும் போது நம்ம அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா கூட போதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவன் வரணும் காம்ப்ரமைஸ் நம்ம கூட ஃபர்ஸ்ட். அவன் என்ன, அவன் கந்து வட்டிக்காரன் தான், சீனாக்காரன். நம்ம கொஞ்சம் உஷாராக தான் தொழிலை பண்ணணும். ஏன்னா இந்தியா நாடுக்குன்னு இந்திய எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது ரஷ்யா கூட தெளிவாக இருக்கணும். ரஷ்யா கூட ஃபுல்லாக நம்ம ரஷ்யாவை எந்த அளவுக்கு வேணாலும் கண்ணை மூடி நம்பலாம். சீனா கூட ரொம்ப விழித்திருந்து தான் அவங்க கூட வர்த்தகம் பண்ணணும். நமக்கு தேவை என்ன, நம்ம நாட்டில் மக்கள் தொகை இருக்குது, அவன் நாட்டில் மக்கள் தொகை இருக்குது, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அங்கே இறக்குவோம், அங்கே வாங்க வைப்போம். இவ்வளோ நாள் சைனாவுடைய பொருட்களை இந்தியாவில் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. நம்ம கொஞ்சம் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ண ஆரம்பிச்சா கொண்டு போய் அங்கே கொடுக்கலாமே, விற்கலாமே. ஏன் அவனை நம்பி அமெரிக்காக்காரன் தான் ரூல் பண்ணணுமா இந்தியாவை? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு காமராஜர் தான் நல்ல ஒரு உதாரணம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு நேரத்தில் இந்தியா சீனா போர் நடந்தது. இந்த போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேரு கொஞ்சம் அப்செட்டில் இருந்தார். இந்த போரில் நம்ம சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு
அப்போது ஒரு நேரத்தில் காமராஜர் ஐயா கூட நேரு பேசிக்கிட்டு இருக்கும்போது காமராஜர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நேரு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போருக்கு பிறகு நம்ம கொஞ்சம் இராணுவத்தில் ரொம்ப வலிமை பின்தங்கி இருக்கோம், நம்ம வலிமை ஆகணும், அதுக்கு நமக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது, அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. வாங்குங்கன்றேன், எல்லாத்தையும் நிப்பாட்டி போடுங்க, மற்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு வாங்குங்க, உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க வேண்டியதானே அமெரிக்காவில் காசை கொடுத்து அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு நேரு சொன்னாராம், காசெல்லாம் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு, அந்த வாங்கின பொருளை அவங்க கொண்டு வரணும், இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்கு அவன் கேரண்டி யாராச்சும் போடணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கி பேங்க் எதுனா அஷூரன்ஸ் நமக்கு கேரண்டி கொடுத்தா அதை நம்ம நாட்டுக்கு அனுப்பிடுவான், அப்படி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நேரு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. உடனே காமராஜர் ஒன்றும் கேட்கல, நேரு கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டார், சரி அமெரிக்காக்காரன் கடை இங்கே என்ன இருக்குது அப்படின்னாராம். என்னது கடையா? ஆமையா, அமெரிக்காக்காரன் கடை இங்கே என்னையா வச்சுருக்கான், என்னையா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு காமராஜர். நேரு யோசிச்சுட்டு, ஒரே ஒரு பேங்க் இருக்குது, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரு. காமராஜர் கொஞ்சம் கூட யோசிக்கலாம், அதை மூடுங்கிறேன், அதை இழுத்து மூடு அப்படின்னோடனே நேரு பதறிட்டானா, என்னங்க பேங்கை இழுத்து மூட சொல்கிறீங்க, அமெரிக்கா பேங்குங்க, பெரிய பிரச்சனையாயிருங்க அப்படின்னோடனே, நமக்கு உதவாதது நமக்கு எதுக்கு இழுத்து மூட சொல்லுங்கிறேன் அப்படின்ட்டாரான் காமராஜர். நேரும் டக்குன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே, பேங்க் நேராக சேர்மனை கூப்பிட்டு பேசிட்டாரு. எப்பா, எங்கள் நாட்டுக்கு உதவாத உங்களுடைய வங்கி இங்கே இனிமேல் செயல்பட முடியாது, நாங்கள் உங்களை இனிமேல் இங்கேருந்து வெளியே அப்புறப்படுத்த போகிறோம், கிளம்புறதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லிட்டாரு நேரு. அப்பா எல்லாரும் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு அங்கே உடனே எக்கனாமிக் போன் எடுத்து உடனே ஷிஃப்ட் பண்ணு, நாங்கள் கேரண்டி கழுத்து போகிறோன்னு சொல்லி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் அங்கே கேரண்டி கழுத்து போடுது, நம்ம ஆயுத பொருட்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள இறங்குது. நிர்ணயிச்சது எவன்? 5 அடி ஆளு வெள்ளை வெட்டி கட்டின காமராஜர். ஒரே நொடி, எனக்கு உதவாதது எனக்கு, நீ ஏன் இங்கே இருக்கிற, என்னைய வச்சு நீ லாபம் சம்பாதிக்கிறியே, நீ எதுக்கு நீ வெளியே கிளம்புன்னு ஒரு வார்த்தையில மிரள விட்டான் பாரு மனுஷன். அப்படிப்பட்ட தமிழ் சமூகம், இந்த இந்திய தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் தமிழ் மகன் உன்னை ஆட்டி காட்டினான். அன்னைக்கு ஒரு வளர்ச்சியும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்திலேயே இப்ப மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி எங்களுடைய கைகள் ஓங்கி நிற்கிறது உலக அளவுல. விவசாயம்ன்ற நம்ம ஆளு சொல்லி சொல்லி அது எங்க இருக்குன்னே தெரியல. அந்நிய நாட்டு விவசாய பொருட்கள் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வர ஆரம்பிச்சா, நம்ம திங்க ஆரம்பிச்சா நம்மளுடைய ஆயுளை தாண்டி வரக்கூடிய தலைமுறையின் ஆயுளும் குறைவாக போயிடும், இருக்காது. தயவு செய்து நம்ம விவசாயம் பண்ண முடியலாட்டி விவசாயம் பண்றவர்கள் கையை கூட தூக்கி விட்டோம்னா போதும், அவங்க இனி தொழிலே வேணான்னு போட்டு போயிடக்கூடாது. அந்த அளவு எண்ணத்தில் கொண்டு போகாமல் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோன்னு கை கொடுத்தா மட்டும் போதும். அவங்க ஒன்றும் அதை சம்பாரிச்சு மாளிகை கட்ட போகிறது கிடையாது. ஸோ இதுதான் மோடியினுடைய எண்ணம். அமெரிக்கா கூட காம்ப்ரமைஸ் ஆகி போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அவர் காம்ப்ரமைஸ் ஆகாமல் போகிறதுக்கு ஒரே காலம் விவசாய பொருட்கள் உள்ள வந்துடக்கூடாது, நீயும் நானும் வரக்கூடிய தலைமுறைகளும் கஷ்டப்பட்டு கேன்சர்ன்ற இதில் போய் விழுந்துடக்கூடாது. அவனால் சொல்ல முடியல, வெளியில் சொல்லிட்டு அவன் ஆதார ப்ரூஃப்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவான் உலக அளவில். அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்காது. இதாண்டா காரணம், மறைமுகம் புரிஞ்சுக்கோடா முட்டாப்பாய் மக்களே அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. கேட்டுக்கோங்க, தேவையில்லை அந்நிய நாட்டு விவசாய பொருட்கள். நமக்கு மற்ற பொருள் வாங்க யூஸ் பண்ணுறியா, அது ஓகே, சாப்பிட்ற சாப்பாடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடுவான். 2 பொருள் சோளம் சோயாபீன்ஸ் உள்ளே விட்டின்னு வச்சுக்க, அடுத்து அப்படியே வந்துடுவான். சைனாக்கான ஆல்ரெடி என்ன பண்ணுறானே புரிய மாட்டேங்குது. முட்டையிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக்காக உற்பத்தி பண்ணுறான். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அவன் அந்த தொழில ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் சொல்கிறேன், மோடியின் இந்த முடிவுன்றது சரியானது. இதனால் அமெரிக்காவுடைய உறவு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம உயிரோடு விளையாடக்கூடிய இந்த ஒரு விபரீதத்தில் மோடி என்னுடைய நலனையும் தாண்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், குறிப்பாக விவசாயிகளுக்கு அப்படின்னு அந்த கருத்தை பதிவிட்டிருக்காரு. அதற்கு ஒரு சில நம்ம பின்னாடி நிற்கணும், அதை விட்டுட்டு இங்கே அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்றதா என்னுடைய கருத்து. இந்தியராக இருப்போம், இந்தியனாகவே வாழ்வோம். அடுத்த ஒரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.